இது வந்து டே 2 ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சி தான். நாங்கள் 3 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஊட்டிக்கு போகிற வழியில். ஓகே ஆமாம்மா, ஊட்டிக்கு போய் நம்ம ரூம் பார்க்கணும். சரியா? பேக்கெலாம் எடுத்துங்க, ஹெல்மெட்டை போட்டுங்க. ஒரு வழியாக ஊட்டி மலை மேலே வந்துட்டோம். ஊட்டியில் ரூம் பார்க்கலான்னு போனோம். ஒரு ஒஸ்ட்டான ரூம்லாம் கிடச்சிது. 3000 ரூபாலாம் சொன்னாங்க. நல்லாவே இல்லை. பாத்ரூம் கதவுலாம் உடஞ்சி கிடந்தது. ரூமும் நீட்டாக இல்லை. அங்கங்கே சிகரெட் துண்டு, அதெல்லாம் பீடி துண்டுலாம் கண்டமேனிக்கு இருந்துச்சு. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டார் அண்ணன். அப்புறம் நல்ல ரூம் பார்த்து அட்வான்ஸ் பே பண்ண போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபோன் மிஸ் பண்ணிட்டோம், வீடியோ எடுக்கிற ஃபோனை. அதை கூட நாங்கள் கவனிக்காமல் ரூமுக்கு போய் பார்த்தோம். சரி, அந்த ரூமை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலான்னு நினச்சி ஃபோனை தேடும் போது தான் ஃபோன் இல்லைன்ற விஷயமே எங்களுக்கு தெரியும். உடனே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபோன் எங்களுக்கு தான் சொன்னதுக்கு, ஆமாங்க கீழே விழுந்து கிடந்து எடுத்து வச்சுருக்குன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு பதட்டமாக வந்தோம். அந்த பதட்டத்துலேயே நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த ரூமை நாங்கள் வீடியோ எடுக்கலை. டைம் ஆகிடுச்சு. மதியானம் சாப்பிடக்கூட இல்லை. உடனே ரவி ஊருக்கு கிளம்புனோம். காத்தாடி மட்டம் போகிற வழியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். காத்தாடி மட்டம் போகிற வழியில் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி. ஆமாம், அவங்க சாப்பாடுலாம் வச்சுருக்காங்க. எல்லாம் காலி, எல்லாம் காலி. ஒரு மேகி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறமா பிரெட் ஆம்லெட் ஒன்று, அந்த வீல் சிப்ஸ் சாப்பிடலாம். சுட சுட பஜ்ஜி ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். 4 எங்கம்மா பஜ்ஜி எடுத்துட்டு சுட்டு இதாக இருக்குல்ல. பேப்பரில் மிஸ் பண்ணுறாங்க, பிளேட்லாம் இல்லை. பேப்பர் வந்து ஆயில் ஒழிக்கிற பேப்பர் தான். குளிருக்கு சாப்பிட நல்லா தான் இருக்குது. பசிக்கு தான் செட் ஆகாது. ஆனால் அம்மா ஆமாட்டிக்கு அவ்வளோதான். பெருங்காயம் வாசனை இதில். ஆமாம், பெருங்காயம் எல்லாம் போடுவாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கா? பசி இருக்குதா? 3 பஜ்ஜி தான் கொடுத்தாங்கல்ல, போட்டுனே இருக்காங்க. சுட சுட போட்டே இருக்காங்க. என்னது பசி தாங்க முடியல. மறுபடியும் எத்தனை வாங்கிட்டா? மறுபடியும் 3 வாங்கிட்டியா? பஜ்ஜி எவ்வளோம்மா? ஒன்று 10 ரூபா. பஜ்ஜி 10 ரூபா. கொடுத்துருச்சு உங்களுக்கு இல்லை? நீ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இதெல்லாம் நமக்கு எந்த மூலிகை? சுட சுட இதெல்லாம் நமக்கு எந்த மூலிகை? 4 பேர் சின்ன கிடக்குறோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆளுக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. நாக்கே சூடு போட்டாலும் பரவாயில்ல. ஆயில் ஓவர் அடிப்பிச்ச வர நூலில் சின்ன கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வேகணும். கட்டாக்கணும் கட்டாது.
வரும் ஒரு 2 நிமிஷம். அடிப்பிச்ச வடை வருது. அக்கா சாப்பிட போகிறாங்க. அடி பிடிச்சது. அடி பிடிச்சிருக்கா புகை வர பரவாயில்ல. சாப்பிடுங்க, சுட சுட இருக்கும்போது சாப்பிடுங்க. ஆமாம், இது வந்து 6 சாப்பிட முடியாது. ஆமாம், நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. வரமாட்டேங்குது. அதை போங்கடா, நான் கையை வச்சுக்கிறேன். என்னப்பா பாம்பத்துக்கு வாயில் விட்றேன். டேய் கடுகுடா. கடுமையாக போட்டு வந்து வழுக்குது, ஏற்கனவே நூடுல்ஸ் வழுக்குது. இல்லை வேற குட்டி குட்டியாக கடுகு வேறு போட்டுக்கோ. சூப் நாக்கு சுட்டான்னு பரவாயில்ல. அங்கே ஆயிலாக மிஸ் ஆயில் இருக்கிற வரைக்கும் ஆயில் போட்டு வரமாட்டேங்குது பாரு. அது தெரியாது. பிரெட் ஆம்லேட். மூளை தூக்கியா மனசாசு ரெட் சாஸ் என்ன போடு. நல்லா இருக்கிற ட்ரை பண்ண வேண்டியதுதான். அது பெருசு பண்ணுறீங்க. காத்தாடி மட்டம் பக்கத்தில் வந்தாச்சு. பஜ்ஜி சூப்பராக இருக்குங்க. அவங்களுக்கு வேறு எதுவுமே வாங்கலை. திடீர்னு வந்ததுனால எதுவுமே வாங்கலை. அதனால் பஜ்ஜி ஒரு 10 பஜ்ஜி சூடாக வாங்கிட்டு குழந்தைங்க வேறு இருக்குல்ல, அதனால் 10 பஜ்ஜி சொல்லியிருக்கேன் ரவி வீட்டுக்கு. அவருக்கு 3 பசங்க இருக்கு. அது என்ன 165 சொன்னீங்களா? ஆறு பஜ்ஜி கீழே ஏதாவது வாங்கிக்கிறது தானே பசங்களுக்கு. நான் பஜ்ஜி மட்டும் 10 இப்படியா ரெண்டா. மாரியம்மன் கோயில் ஃபோன் கீழே வந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ஃபோன் என்ன ஆச்சுன்னு தெரியல, சார்ஜ் நிற்கல. ஸோ அண்ணன் வந்து யூஸ்வலாக ஃபோன் யூஸ் பண்ணுற கேமராவில் எடுத்தோம். கேமரா பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக தான் இருக்கும். அவன் மனசு கஷ்டமாக போச்சு. அவன் ஃப்ரெண்டை பார்த்து ஃபேமிலிலாம் வந்து கிளியராக எடுத்து காட்டணும்னு நினச்சோம். சரி, மறுநாள் நாங்கள் கண்டிப்பாக போகலான்னு முடிவு பண்ணதுனால கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்போவும் எடுக்கிற ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகி இப்போ சார்ஜர் நிற்கல, ப்ராப்ளத்தில் இருக்குது. அதனால் பழைய ஃபோனில் எடுக்கிறோம். பழைய ஃபோன் டல்லாக தான் இருக்கும் வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன் வேறு மக்கள் பண்ணிட்டே இருக்கு. நாங்கள் ஊட்டி கிளம்புந்து ஏதாவது ஒரு இடமா நடந்துகிட்டே இருக்கு. பாருங்க, அங்கிட்டு பார்த்தேன். காத்தாடி மட்டம் என் ஃப்ரெண்டு ஊருக்கு வந்துட்டேன். ஆளை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அங்கே திருவிழா நடக்குது. திருவிழா முடிஞ்சு போச்சுட்டாங்க. முடிஞ்சது. தேர் மட்டும் இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டாங்க. இன்னும் செய்கிறாங்க போது மறுபடியும் சாப்பாடு இருக்கு. நைட்டு அங்கே பாரு, கீழே பாரு. வா, அங்கிட்டு போகலாம், கிட்ட போகலாம். இதான் இந்த கோயில் திருவிழா. என்ன கோயில்ப்பா? என்ன கோயில்? இது மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில் ஊட்டியில். ஊட்டியில் லக்கேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவியோட மாமியார் வீட்டுக்கு போகிறதா பிளானு. நாங்கள் அப்படி போகும்போது ஈவினிங் ஆகிடுச்சு. திருவிழா முடிஞ்சிச்சு சொன்னாங்க. சரி, சாமியை பார்த்தோம், அம்மனை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி எல்லோரையும் அறிமுகப்படுத்தினாங்க. ஒய்ஃபு, பசங்க, ஒய்ஃபோட அண்ணன் பசங்க, அது இல்லாமல் நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. அங்கே எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்டோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அண்ணனோட ஃபோனில் தான் எடுத்தோம். ரொம்ப டல்லாக இருக்கும், ஃபேஸ்லாம் கிளியராக தெரியாது. சாமி கூட சரியாக ஃபோட்டோ எடுக்க முடியல. அம்மனை சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆதிபராசக்தி அம்மன் மலையில் வந்து பார்த்தது ரொம்ப மனசுக்கு திருப்தி.
சந்தோஷம். சாப்பாடு செய்யலாமா? என்ன கோயில்? மாரியம்மன் கோயில். நம்ம நண்பருடைய மாரியம்மன். நண்பருடைய ஆதிபராசக்தி இவருடைய மாரியம்மன் தான் கணக்கு. இவருடைய ஊர் கோயில் வந்து சாப்பிட கொடுத்ததுல ஒன்று. இதான் சமையல் கூடம் பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. மேல குழுவினர் மைதானத்துக்கு வரும்படி தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு அண்டாவை தூக்கிட்டு போறாங்க. இந்த கடைசி இருக்கும் அது மேலேயே. சாப்பிட்றீங்களா? சரிவா என்னது சாப்பாடு. எப்படி இப்போ நாளைக்கு ரவி வீட்டிலேருந்து கிளம்பும்போது ரொம்ப இருட்டி போச்சு. ஜிலு ஜிலுன்னு காற்றுல கை காலெலாம் விரைச்சிக்கிச்சு. நான் மதியானம் வரை சாப்பிடல. ஈவினிங் சாப்பிட்டுட்டு அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு கிளம்பணும். நைட் பார்த்திங்கன்னா ரொம்ப பசி. சரி பிரியாணி சாப்பிட்லாமான்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் 150 ரூபான்னு சொன்னாங்க. சரி விலையை கேட்டுனா அண்ணன் உள்ளே போனார். தம்பி இல்லைல்ல चिकन बिरयानी, प्लेन बिरयानी, एग बिरयानी, फ्राइड राइस, नूडल्स, परोटा. சைட் டிஷ்லாம் இருக்கா? சைட் டிஷ்லாம் என்ன இருக்குது? चिकन चिली चिकन, जिंजर चिकन, गार्लिक चिकन, बटर चिकन. மெனு கார்டு எதாவது இருக்கா? ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு கொத்து பரோட்டா. ஃபஸ்ட் அது எல்லாமே ரேட் அதிகம். சிக்கன் பிரியாணி வந்து 150 ரூபா, கொத்து பரோட்டா வந்து 150 ரூபா, ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே 150 ரூபா தான். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து 150 ரூபாய்க்கு சரி. செஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து 170. பெப்பர் சிக்கன் 190. சிக்கன் கபாப் அதாவது 65ல் அது 100 ரூபா பிளேட்டு. ஆமாம். கார்லிக் சிக்கன்லாம் எல்லாம் 200 ரூபா. சைடிஸ் எல்லாம் 200 ரூபா. ஆம்லெட் 25 ரூபா. எக் குச்சிடி 60. பன்னீர் மசாலா 200 ரூபா. எக் பிரியாணி 120 ரூபா. ப்ளைன் பிரியாணி 100 ரூபா. சரி இன்னைக்கு லைட்டாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு போ என்ன. நாளைக்கு நம்ம படிச்சுட்டு வந்தாச்சு. கை கால்லாம் வரைச்சிக்கிச்சு. ரவி பார்த்தோம், ஆனால் செல்லு சுத்தமாக சார்ஜ் போயிடுச்சு. அதனால் பழைய செல் எடுத்தோம். பழைய செல்லில் வந்து வீடியோ கிளியராக இருக்காது. கொஞ்சம் காமிக்கிறேன். அவங்க ஊர் வந்து திருவிழா லைட்டாக பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ கிளம்பி வரோம். நைட்டு 8 மணி இருக்கும். இப்போ கை கால்லாம் விரைச்சிக்கிச்சு. நாளைக்கு அந்த கோயிலில் வந்து தேர் இருக்கான். அதனால் நாளைக்கு இன்றைக்கி போய் நாங்கள் தூங்கிட்டு காலையில் அவங்க வீட்டுக்கு போகிறோம். அந்த தேரை முடிச்சுட்டு அவங்க வீட்டில் நைட்டு மதியம் வந்து லஞ்சு சாப்பிட்றோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. வந்துகிட்டே இருக்கு ரேட்டு. நெக்ஸ்ட் 150 ரூபா இது. ஆமாம், 2 பிளேட் எக்ஸ்ட்ரா கேட்டோம், கொடுத்தாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா கழுவவே இல்லை. அப்படியே அழுக்காக இருக்குது. உள்ள இலையும் கிடையாது, ஒன்றையும் கிடையாது. ஆமாம், விக்கி போய் கழுவி கொண்டு வரோம். கொத்து பிரியாணி கொடு. ஷேர் பண்ணிடுறேன். சரி பிரியாணி இரு கொஞ்சம் போடுகிறேன். ஓகே. உமாவுக்கு இந்த சிக்கன் பீஸ் லெக் பீஸு நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் போய் டீ
டீ பிஸ்கெட்டு கடை வீட்டில் ஆமாம் தேவன் சொன்ன மாதிரி புஸ்தகம் ரெண்டு வாங்கிக்கலாம் ஆனால் இல்லைங்க. ஒரு கொத்து புரோட்டா ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி நாங்கள் 4 பேர் ஷேர் பண்ணிட்டோம். நைட்டுக்கு இது போதும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. குளிர் வந்து தாங்க முடியல, கை காலெல்லாம் விரைச்சிக்குது. க்ளவுஸ்லாம் பார்க்கணும், ஸ்வெட்ரு. இது என்னது பொம்மை மாதிரி இருக்கு. காற்று போகுது. எப்படி ஹெல்மெட் எப்படி போடுவ? விக்கிக்கு வந்து க்ளவுஸ் 100 ரூபாயா? ஓகே, ஒன்று எடுத்துப்போம். ஹெல்மெட் போட்டுக்கலாம்ல? இது ஹெல்மெட் போடலாம். 100 ரூபா 200 கொடுத்துறா. கீழே போட்டு பாரு. எனக்கு ஒரு ஃபுல்லா விக்கிக்கு வந்து கையில கிளவுஸ். அவ்வளோதான். ஸ்வெட்டர் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நிறைய டிசைன் இருக்கு. அடுத்த வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.